ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதிப்பர்வம் பார்த்துட்ருக்கோம். மந்தபாலர் தன்னுடைய முதல் மனைவியான ஜரிதையும் குஞ்சுகளையும் தேடி வந்ததை பார்த்து கோபத்தோட அந்த ஜரிதை சொல்லுது, என்னையும் குஞ்சுகளையும் தவிக்க விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வேறொரு பெண்ணை அடைஞ்ச நீங்கள் திரும்பி அங்கேயே போகலாம் அப்படின்னு கோபத்தோடு சொல்லுது. அப்போ மந்தபாலர் சொல்கிறாரு, பூமியில் ஒரு பெண் தன் கணவன் இல்லாமல் வேறொருவனை அடைந்தால் யமலோகத்தில் பழுக்க காய்ச்சின செம்பினால் செய்யப்பட்ட புருஷ உருவத்தை தழுவுவது தான் அவளுக்கு தண்டனை. இதற்கு ஈடாக ஒரு கொடுமை ஒரு பெண் அனுபவிக்கிறா அப்படின்னா இந்த உலக வாழ்வில் தன்னுடைய கணவன் தன்னை தவிர வேறொருத்தியை மணப்பதுதான். பழுக்க காய்ச்சின உலோகத்தை தழுவுவது போல இதுவும் ஒரு பெண்ணை சுடும். அதனால் உன்னுடைய கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் நானோ மேலுலகம் செல்வதற்கு முன்னாலேயே நிறைய குழந்தைகளை பெற்று என்னுடைய தவத்தின் முழு பயனையும் அடைய விரும்பிதான் பறவையாக உருவெடுத்தேன். அதனால தான் உன்கிட்ட குழந்தைகளை பெற்ற பிறகு லபிதையிடம் நான் போனேன். காம சுகத்தை நான் வேண்டியிருந்தா முதலில் பறவையாகவே நான் உருவெடுத்திருக்க மாட்டேன். அதனால் சந்தேகத்தை விட்டுட்டு நீ என் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் வசிஷ்டரையும் கூட சந்தேகப்பட்டு அவருடைய மனைவி அருந்ததி ஒரு நிலையில் புறக்கணித்தாள். அதுபோல தான் இப்போ நீயும் நடந்துக்கிற. என்னுடைய எந்த கணவனுமே தன் மனைவி என்றென்றும் தன்கிட்ட முழு அன்போடு இருப்பாள் அப்படிங்கிற முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது. பிள்ளைகளை பெற்றுவிட்ட மனைவி அந்த குழந்தைகள் இருப்பதனாலேயே கூட கணவனை அலட்சியப்படுத்த தொடங்குவாள் என்பதுதான் இந்த உலக வாழ்வின் இயல்பு. என்ன நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு அந்த மந்தபாலர் சொல்லும்போது தன்னுடைய தந்தையை பார்த்து குஞ்சுகளுக்கு மனம் கலங்குது. அதனால் அந்த குஞ்சுகள் எல்லாமே மந்தபாலரை சந்தோஷமாக ஏற்றுக்குது. அதன் காரணமாக ஜரிதையும் மந்தபாலரை மறுபடியும் ஏற்றுக்கிறா. அதுக்கப்புறம் மந்தபாலர் உயர்ந்த உலகங்களான ஸ்வர்கலோகத்தை போய் அடைகிறார். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.